ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன தான் அன்பு காட்டினாலுமே வந்து அந்த அன்பை வந்து அவங்க ஏற்றுக்கலன்னு வைங்களேன், அதோட வழி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதுவே வந்து என்ன சொல்கிறது, அடுத்த ஆளாக இருந்தால் கூட காலப்போக்கில் வந்து அது வந்து நம்மளுக்கு மறைஞ்சிரும். ஆனால் அதுவே நம்ம வீட்டில் ஒருத்தர், நம்மளோட ஹஸ்பண்டோ, நம்மளோட குழந்தைகளோ, இல்லை நம்மளோட அம்மா அப்பாவோ, யாரோ நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வந்து நம்ம கொடுக்குற அன்பை வந்து அதாவது உதாசீனப்படுத்திட்டே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரங்களில் நம்மளுக்கு மனசு எப்படி இருக்குன்னு தெரியுமா? என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு தோணும். ஆனால் அந்த நேரத்தில் கூட நீங்கள் மனசை தளர விட்டுறாதீங்க. கட்டாயம் ஒரு நாள் இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி எல்லாமே வந்து கட்டாயம் ஒரு நாள் நம்ம அன்பு புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டங்களும் வரும். அதுக்குள்ளே நம்ம சோர்ந்து போய் என்ன லைஃபு எல்லாத்துக்கும் அப்படி தான் நினைக்க தோணும். எனக்குமே அப்படி தான் நினைக்க தோணும். என்ன ஒரு வாழ்க்கை, இப்படி யாருமே நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும். ஆனால் மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. இதுவும் கடந்து போகும், எல்லாம் ஒரு நாள் சரியாகும். கடைசியாக லைஃப் லாங் நம்ம அவங்கள புரிஞ்சிக்கவே நம்ம நம்ம காட்டுற அன்பை வந்து அவங்க புரிஞ்சிக்கவே இல்லைன்னு வைங்களேன், நம்ம காலத்துக்கு அப்புறமாவது அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆனால் நம்ம இருக்கிறப்போ அவங்க அன்பை நம்ம அன்பை அவங்க புரிஞ்சிக்கல இல்லையா, அதுக்காண்டி நம்ம எந்த அளவுக்கு அன்பு செலுத்தணுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து மன வேதனை அனுபவிப்பாங்க. உண்மையாக என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள்.